Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா குரூப் 1 மெயின்ஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி தான், டாபிக் வைஸ் வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து எங்கேருந்து இந்த வேர் டு ஸ்டடி எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் புக்கிலேருந்து எடுத்திருக்கோம். இதே மாதிரி ஜாகிரஃபிக்கும் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து வேர் டு ஸ்டடி ஃபார் குரூப் 1 மெயின்ஸ் ஜாகிரஃபிக்கும் நம்ம ரெடி பண்ணி போட்டிருந்தோம். அதையுமே நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோவையும் பாருங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கான வேர் டு ஸ்டடி எப்படி ரெடி பண்ணியிருக்கோம், எந்தெந்த புக்கில் கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் டாபிக் குரூப் 1 மெயின்ஸ் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம். என்னென்ன டாபிக் இருக்கோ நீங்கள் அப்படியே நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு வரேன், உங்களுக்கே தெரியும் எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி மெயின் சிலபஸில் இருக்க எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து என்னென்ன சமச்சீர் புக்கில் கவர் ஆகுது, எந்தெந்த சமச்சீர் புக்கில் கவர் ஆகியிருக்கு அப்படிங்கிறத சமச்சீர் புக்குன்னு போட்டு அதில் வந்து நம்ம சமச்சீர் புக் போட்டிருப்போம். அந்த சமச்சீர் புக்கில் எந்தெந்த சப்டாபிக் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதும் போட்டிருப்போம். இது மூலியமாக ஒரு ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்னா ஓகே, நம்ம 3 புக்கை மட்டும் எடுத்து வச்சா போதும், எல்லா சமச்சீர் புக்கையும் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு படிக்க தேவையில்ல. 8th 9th 11th புக்கை மட்டும் எடுத்து வச்சு அந்த டைமில் வந்து நோட்ஸ் படித்து நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் கண்ணு முன்னாடி நிறையா புக்கு இருந்தாலே படிக்க முடியாது. ஐயோ இத்தனை புக்கையும் சர்ச் பண்ணி எந்தெந்த இடத்துல கவர் ஆகுதுன்னு தேடுறதுக்கே டைம் போயிடும். அதனால் வந்து இந்த தேடுறதுலே 1 நாள் 2 நாள் போயிடும். அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேர் டு ஸ்டடியோட, இந்த ஹிஸ்ட்ரியோட வேர் டு ஸ்டடி. நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்து எல்லா கேண்டிடேட்ஸாலையும் கண்டிப்பாக சிலபஸை முடிக்க முடியும். சிலபஸ் முடிக்க முடியாததுக்கு ரீசனாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணாமல் படிக்கிறது தான். ஓகேங்களா? இப்படி ரெடி பண்ணாமல் படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேஜையும் தேடி தேடுறதுலே வந்து ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தால் கூட அது ரொம்ப நேரம் வந்து டைம் கன்சியூம் ஆகுது. ஸோ அதெல்லாம் இந்த வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணிடும். ஓகேங்களா? அதனால தான் நீங்களே வந்து வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது குரூப் 4 டிஇஓ எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலுமே இந்த மாதிரி வேர் டு ஸ்டடி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ரெடி பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வேர் டு ஸ்டடியும் பிவைக்யூவும் ரெடி பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த ஒரு டாபிக் அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் காமிச்சிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கொடுத்துருக்க சப்டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை நீங்கள் கவர் பண்ணாலே போதும். அந்த மாதிரி தான் வந்து டாப் டு பாட்டம் எல்லா புக்கையும் பார்த்து தான் வந்து எடுத்திருக்கோம். பாக்ஸ் கண்டென்ட் கூட கவர் பண்ணி தான் போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது எந்தெந்த புக்கிலேருந்து நாங்கள் ரெடி பண்ணதில் எந்தெந்த புக்கிலேருந்து கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் புக்கு, ஹிஸ்ட்ரி புக்கில் கவர் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்லேயும் கவர் ஆகுது. தமிழ் புக்கில் ஸ்டாண்டர்ட் 6ல் அப்புறம் 9th புக்கில் இந்த மாதிரி வந்து தமிழ் புக்லேயும் ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட்லாம் வந்திருக்கு, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ அதுவுமே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஹோலிஸ்டிக்காக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெட்டீரியலை வந்து நீங்கள் டெலகிராம் குரூப், நம்மளோட டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் டெலகிராம் குரூப் இருக்குது இல்லைங்களா, அந்த டெலகிராம் குரூப்பில் இந்த பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி ஜியாகிரஃபிக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஹிஸ்ட்ரிக்கும் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும் இந்த வேர் டு ஸ்டடி மெட்டீரியல். ஸோ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ. ஜஸ்ட் வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா நான் ஃபுல் பிடிஎஃப் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கல. ஸோ ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன் எந்தெந்த மாதிரி எங்கெங்கே கவர் பண்ணியிருக்கேன்னு. மேக்ஸிமம் மெதுவாக ஸ்க்ரால் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து பிக்சல்ஸ் நான் ஸ்க்ரால் பண்ண பிக்சல்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, இதுதான் ஒரு 12 பேஜ் வருது.